Hello students, welcome to our channel. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஆஃப் இயர்லி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான மாடல் கொஷினை பார்க்க போகிறோம். இந்த கொஷினை பார்க்காம நீங்கள் எக்ஸாம் போயிடாதீங்க. நீங்கள் தான் அப்புறம் ஸ்கோர் பண்ண முடியும்னு வருத்தப்படுவீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படி நீங்கள் இதை அப்ரோச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா, புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா அப்டேட்ஸும் அங்கே வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 6th பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்குமே பார்த்துக்கோங்க. இதுக்காக ஆன்சர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா ஸ்கூல் புக் பேக்கில் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒவ்வொரு கொஷினாக ஷோ பண்ணுற பாருங்கள், பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஷினு, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷினு, ஃபோர்த்து கொஷினு, ஃபிஃப்த்து கொஷின், 6th கொஷின். ஸோ நீங்கள் வீடியோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க. இது இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே புக் பேக்கில் வந்து 1 மார்க்குக்கு வந்து ஆன்சர்ஸ் இருக்குது. எதுவுமே அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாது. எதுவும் உள்ளேருந்து உங்களை கேட்கல. சம் ஃபார்முலாஸ் இருக்கும், ஒரு சில இதுக்கு வந்து ஆன்சர்ஸ் இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து போட்டாலும் ஓகே தான், இல்லைனா நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டாலும் ஓகே தான். ஆன்சர் கீ குறித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. தென் 5 1 மார்க்கு இந்த கோடிட்ட இடங்களில் வந்து நீங்கள் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ 11ஆவதுலேருந்து 15வது கொஷின் வரைக்கும் அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் பேக்கில் தான் இருக்கும். தென் அதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸு அவங்க ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அது சரியாக தப்பான மட்டும் தான் நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. 16லேருந்து 20வது கொஷின் வரைக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தென் இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 10 ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 2 மார்க். இது வந்து இதில் வந்து சாய்ஸ் விட்டுருப்பாங்க. ஸோ சாய்ஸ் விட்டு நீங்கள் வந்து சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க. எல்லா கொஷினுமே படிச்சுக்கோங்க. எல்லா கொஷினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸ்க்ரீனில் தெரிவி பாருங்கள், ஒவ்வொன்றா மறையும். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் சம்மா அது எக்ஸசைஸ் சம்மான்னு தெரியணும். அந்தளவுக்கு நம்ம படிச்சிருக்கணும். இனிமேல் படிங்க. இனிமேல் படிக்கும்போது இந்த ஒவ்வொரு கொஷின்ஸுமே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஒவ்வொரு கொஷினும் ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் பார்க்கும்போதே இது ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோமா, இல்லை நம்ம டீச்சர்ஸ் நடத்தியிருக்காங்களா, ஹோம்ஒர்க் எதனா கொடுத்தாங்களா, நம்ம எதனா பெண்டிங் வச்சுருக்கோமா அப்படிலாம் பார்த்துக்கோங்க. தென் வந்து ஆன்சர் எனி 5 ஆஃப் த ஃபாலோயிங் 5 3 மார்க் எழுதணும். எல்லா கொஷின்ஸுமே படிச்சுக்கோங்க. குறிப்பாக அந்த நிறைய ட்ரையாங்கிள் கொடுத்து அதில் கேட்குறதா ஈஸியாக நம்ம போட்டுடலாம் இல்லையா? ஸோ அதனால் அந்த கெல்சியம், ஹெச்சிஎஃப், அல்ஜிப்ராஸ்லேருந்து கேட்குறது, அப்புறம் இந்த வடிவியல் சம்மு ஜாமெண்ட்ரிலேருந்து கேட்குறது, ஆயத்தொலை வடிவியலேருந்து கேட்குறது, எதுவாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அப்போ நல்லா படிச்சுக்கோங்க. 36 37 கொஷின் படிச்சுக்கோங்க. தென் இப்போ லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா நீங்கள் ஜாமெண்ட்ரி வரையணும். இப்போ வந்து ஜாமெண்ட்ரி வரையும் போது 38 39 எய்தர் ஆர் கொஷின்ஸ் இருக்குங்க இல்லையா? அப்போது அதில் வந்து எய்தர் ஆர் கொஷின்ஸ் இருக்குன்றதுக்காக ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுட்டு படிச்சுட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க. 2மே படிச்சுக்கோங்க. 2மே படிக்கும்போது தான் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை போட முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்.